எங்கள் ஊரில் தொடர்ந்து 2 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க. வெளியே வரவே முடியல. எங்கள் குட்டி பாப்பானால வீட்டுக்குள்ளே அடைஞ்சே இருக்க முடியலங்க. மழையை பார்த்தோன்னே வெளியே ஓடியாந்துட்டா. அவளுக்கு ஃபுல்லாக மழையில் நிலையிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு வழியாக மழை பெஞ்சு நின்றுச்சுங்க. ஆனால் மழை தண்ணி மட்டும் அங்கங்கே தேங்கி நின்றுச்சு. அதை அப்படியே கூட்டி கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி காலையில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். சாதமும் கொத்தமல்லி சட்னியும் செஞ்சுருந்தேங்க. இந்த கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தால் வீணாக போயிடும் அப்படின்ட்டு இன்றைக்கி சமையலுக்கு எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜே கிடையாது. அதை வாங்கணும்னு எங்களுக்கு தோணவே இல்லை. இப்போதைக்கு அது எங்களுக்கு தேவைப்படவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் எங்களுக்கு அதனுடைய தேவை இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவோம். அனாவசியமான செலவு எதுக்கு அப்படின்னு தான் நாங்கள் இது வரைக்கும் வாங்கவே இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சமைச்சிட்ருக்கும்போது பாப்பா வந்துட்டு அம்மா அம்மான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. சரி பசிக்க மாட்டிருக்கு அப்படின்ட்டு நான் பாலை ஊற்றி கொடுத்துட்டு சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. புத்திசாலியாக இருக்கிறவங்களால மட்டும்தான் வாழ்க்கையை அழகாக கொண்டு போக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. புத்திசாலிகளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக போகுது. ஏன்னா அவங்க தான் இந்த ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. புத்திசாலியாக இருக்கிறது அப்படின்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போதும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற நேரத்துலையும் நம்ம டக்குன்னு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் நிறுத்தி நிதானமாக அமைதியாக யோசித்து முடிவெடுக்கணுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அழுத்தமான நேரத்தில் அமைதியாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இங்கே பல பேர் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனம் நொந்து போயிடுறாங்க. ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? புத்திசாலியாக இருக்கிறவங்க எப்போ ஒரு செயலில் இறங்கணும், எந்த நேரத்தில் பொறுமையாக இருக்கணும், யார்கிட்ட எப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய ஆயுதமே. அவங்க எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்போது தயக்கமே காட்டாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனே முயற்சி செஞ்சு முன்னேறி மேலே போயிடணும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.